என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க மும்பைல இருந்து. அகமதாபாத்ல மகர சங்கராந்தியை பார்க்கணுமா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தர மாட்டியா என்ன? இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு சிகன். அப்புறம் இவன் இலேஷ். இவன் என்ன சாப்பிடுவான்? மூளை. தம்பி இங்க பாருங்கப்பா, இலேஷ் அப்புறம் சிகன். உங்க குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா 10 செகண்ட்ல என் கூட கீழே வந்துருங்க. போலாமா? வாடா வாடா போலாம். எழுந்துடா. உன்னோட ஃப்ரெண்டையே கொலை பண்ணிட்டீங்களா? ஒரு 50,000 ரூபாய்க்காக கொலை பண்ணுவீங்களாடா? ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உனக்கு? நீ நடனா காத்தாடி விட்டுட்டு இருக்க. எதுக்கு அவனை கொன்னீங்க? சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்றேன், சொல்லிடுறேன். ஒரு பொம்பளை வந்தா சார். பொண்ணா? லேடியா? யார் அந்த லேடி? தெரியாது, மூஞ்ச மட்டும் தான் பார்த்தேன். தெரியலையா? இல்ல சார். தெரியலையா உனக்கு? அவ சொன்ன சூட்டை நான் கொடுக்கறேன். கோட் சூட் கொடுப்பாளா? ஆமா சார். அவ தான் சொன்னா சூட்டை கொடுக்கறேன். நீங்க யாருக்காவது அந்த சூட்டை போட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்க. ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிக்க வைக்கணுமா? ஏன் சாகிறதுக்காக வாடா? எங்களுக்கு தெரியாது சார். சூட்டோட அங்க நின்னா சுடுவாங்கன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது சார். அதான் சார். 50,000 ரூபாய்க்கே ஒருத்தர் செத்துட்டான். அவனுக்கு அந்த 50,000 ரூபாய் கொடுத்தீங்களா? கொடுத்தியா இல்லையா சொல்லு. இல்ல சார், இல்ல சார், கொடுக்கல சார், கொடுக்கல சார். பணம் கொடுக்கலையா? இல்ல சார், இல்ல இல்ல சார். என்ன அநியாயம் பண்றீங்க? யார் நீங்க? எதுக்கு உங்களை போய் அடிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். என்ன பண்றீங்க? ஏய் நில்லுடா. நவுருங்க. தள்ளுமா சார். ஏய் அங்க அங்க. இரு இரு இரு, அங்கிருந்து வா. என்னாச்சு? நான் ஒரு கன்ன பார்த்தேன். எங்க? பின்னாடி. பின்னாடியா? ஏய் நில்லு. ஏய் நில்லு. நில்லு. ஏய் எங்க போனா? எங்க போனா? இங்கே ஒளிஞ்சுக்கிட்டா. ஆமா, அந்த மாஞ்சாவை நாம எடுத்துக்கலாம்.
நம்மள பார்த்ததுக்கு அப்புறமும் அதை எடுக்க முயற்சி பண்ணா. வா. அப்படின்னு இருக்கு இதுல. இந்த மாஞ்சாவை வெளியில கூட வாங்கிருக்கலாம். இதை எடுக்க எதுக்காக ஓடி வந்தா? ஆமா, இதுல என்னவோ இருக்கு. இத பொடி. பார்க்கலாம் மாஞ்சாவோட கீழே என்ன இருக்குன்னு. இருபத்தி 6ஆம் தேதி எல்லாத்தையும் புகை மண்டலமா மாத்திடு. புகை மண்டலமா? இல்ல, விடுங்க சார், விடுங்க சார், விடுங்க சார். ஏய் ஏய் வாய் மூடுங்கடா. வா. ஒருத்தனை கொலை பண்ணிட்டு உன்னால எங்கேயும் தப்பிச்சு ஓடிட முடியாது, புரியுதாடா? அந்த பொம்பளை யாரு? சொல்லுடா, அந்த பொம்பளை யாரு? எங்களுக்கு தெரியாது சார், தெரியாது சார். எங்களுக்கு தெரியாது சார், சத்தியமா தெரியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமாண்டா, இத்தனை மாசம் உழைப்பும் ஒரே நிமிஷத்துல போயிடுச்சு. இப்ப எதுவும் பண்ண முடியாதா? என்ன பண்ண முடியும் மீரா? ஜஸ்ட் 48 மணி நேரம் தான் இருக்கு. இந்த கம்மியான நேரத்துல ப்ராப்ஸ், செட், காஸ்டியூம்ஸ்லாம் எங்க இருந்து வரும்? இங்க பாரு, ஒரே ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியும். திரும்ப போறதுக்கான டிக்கெட். டேய், என்னடா பேசுற? எனக்கு டான்ஸ் ஆடணும், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். 40,000 டிக்கெட் விட்டுருக்கு. அதுவும் எல்லா வருஷமும் நம்ம சேரிட்டிக்காக ஷோ பண்றோம். ஆனா இந்த வருஷம் இது நடக்காது. ரிப்பப்ளிக் டேவோட இந்த ஈவெண்ட் இந்த தடவை நடக்காது. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். மேடம், நீங்களா? இந்த ஈவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஆனா எப்படி மேடம்? அதானே, இந்த குறைவான நேரத்துல நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? ஃபண்ட்ஸ் எங்கிருந்து கொண்டு வருவோம்? என் ஹஸ்பண்ட் பல வருஷமா இந்த ஈவெண்ட்டை நடத்திக்கிட்டு வராரு. இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். ரொம்ப அமோகமா நடக்கும். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு சர்வன்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன். அப்படி என்ன அப்செட்? என்கிட்ட சொல்லலாம்ல. உனக்கு தெரியும் என் நாட்டு மேல எனக்கு தனி பற்று இருக்குன்னு. இந்தியா என் ரத்தத்துல ஊறி போன நாடு. எல்லா வருஷமும் ரிப்பப்ளிக் டே அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸை எல்லா வருஷமும் நான் அதை நடத்தி காட்டுறேன். ஆனா இந்த வருஷம் அது என்ன ஏதோ ஒன்று சரியா படல. 26ஆம் தேதி நடக்கிற ஃபங்க்ஷன்ல ஏதோ தப்பு நடக்க போகுது. சரி, இப்ப அதனால என்ன? எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதனால இந்த தடவையும் 26 ஜனவரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் உங்களால கிராண்டா நடக்க போகுது. இன்ஃபேக்ட் நாம 2 பேரும் இந்தியாவுக்கு போகலாம். இதை அட்டென்ட் பண்றதுக்கும் அதை செலிப்ரேட் பண்றதுக்கும். இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கறேன். ரீசன் சொல்லாத ரூபல், என்னோட டீம் எல்லா ஏற்பாடுகளும் செய்றாங்க. காஸ்டியூம், செட், ப்ராப் எல்லாமே தயாராகிட்டு இருக்கு. நம்பிக்கையை எழுந்துராதீங்க. என் ஹஸ்பண்டோட ட்ரீம் நிச்சயமா பலிக்கணும். இது உண்மையிலேயே ஒரு குட் நியூஸ் தான். கிரேட். இவங்கள மீட் பண்ணுங்க. இவங்க தீனா, இவரு ரே. ஹாய். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு டே அண்ட் நைட்டா இவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன மேம், நாங்க தயாரா தான் இருக்கோம். அப்படியே நீ ஒரு டான்ஸ் ஆடிடு. ஆல் தி பெஸ்ட். Thank you மேம். மேம். எஸ். Guys, come on. 1 2 3.
இன்னைக்கு சிஐடி காரங்க கிட்ட மாட்டியிருப்பேன். இவங்க எங்க வேணாலும் வந்து நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். நீங்க எப்படி தப்பிச்சீங்க? அவங்க வேற யாரையோ பிடிக்க வந்தாங்க. எனிவே, வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சது மேடம். மாஞ்சா கிட்ட மெசேஜ் அனுப்பியாச்சு. எங்களுக்கும் முன்னேற சொல்லி சிக்னல் வந்தாச்சு. நாங்க தாக்குதலுக்கு ஃபுல்லா ரெடியா தான் இருக்கோம். நிகாரிக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னும் 24 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். மெசேஜ் எல்லாம் அனுப்பியாச்சு. நம்ம ஆளுங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. தட்ஸ் வெரி நைஸ். இதுல இருந்து ஒண்ணு தெரியுது. எந்த காரியங்களை உன்கிட்ட கொடுத்தேனோ அதை நீ மொத்தமா முடிச்சிருக்கல்ல? எஸ் மேடம். வாவ். நம்ம திரும்ப இப்போ லண்டனுக்கு போறோம். நீ இல்ல, நான் மட்டும்தான் போறேன். 26 ஜனவரி நைட். நான் இங்க என்ன பண்றது? எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? இத பார், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வான்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ சிஐடிக்காக எல்லா ஆதாரங்களையும் இங்கேயே விட்டுட்டு போக முடியாதுல்ல? நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரு டீமா இருக்கோம். டீமா நாம இருந்தோம். வேலை முடிஞ்சா ஆளுங்காலி. 26ஆம் தேதி புகை மண்டலமாக்கிடு. 26 ஜனவரி ரிபப்ளிக் டே. இது என்னது? சொல்லு சீக்கிரம். எல்லாமே சொல்லி ஆகணும். அதுவும் உண்மையை கக்கணும். அந்த பொம்பளை வேலையை கொடுத்ததை தவிர்த்து வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? மறைக்காம சொல்லு. ஜெயந்த் எப்படி தெரியும்? நிகாரிகாவை உங்களுக்கு தெரியுமா? 26 ஜனவரி மிரட்டல். இதுல உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்புறம் அந்த மாஞ்சா பொம்பளை அவ யாரு? ப்ளீஸ் இந்த மாதிரி கத்தாதீங்க சார். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் சார். சார் நாங்க உண்மையை தான் சொல்றோம் சார். சத்யா சார், ஜெயந்த் நிகாரிகெல்லாம் தெரியாது சார். அதோட இந்த மாஞ்சா பொண்ணு இவ எங்க நடுவுல வந்தா? சார் சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. ஆமா சார், இது உண்மைதான். பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க ஜோகனை ஏர்போர்ட்டுக்கு அனுப்புனது உண்மைதான் சார். ஆனா அவனை அங்க சுடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். அதோட எங்க கிட்ட பேசினவங்க இந்த கொலையை பத்தி எதுவுமே சொல்லல சார். நான் உண்மையத்தான் சொல்றேன். வெக்கமே இல்லாத கார் இது. ஒரு சின்ன குற்றத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன், ஆனா வாயே திறக்க மாட்டேங்கிற நீ. ஒன்னும் தெரியல. ஜெயந்தோட கிட்னாப்பர் யாருன்னு நீ சொல்லவே மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரத்த கரைகள் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்கு. ஆனா அதை யார் கூட மேட்ச் பண்றது? அதையாவது சொல்லு. சொல்ல மாட்டியா? பிடிவாதக்காரனா நீ? நானும் பிடிவாதக்காரன் தான். என் பேர் சலோங்கி. உன்னை நான் விட மாட்டேன். கண்டுபிடிச்சே தீருவேன். ஞாபகம் இருக்கட்டும். கமான் சலோங்கி, பேக் சைடை செக் பண்ணு. இது என்ன? இது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? இது பெண்ணோட நிப்பாச்சே. இது எப்படி காருக்குள்ள வந்தது? சார் சார், என்ன ஆச்சு? ஏன் இப்படி படபடன்னு ஓடி வர? ஹாஸ்பிடல்ல இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னது? இதுல தெளிவா வந்திருக்கு சார். ரிகர்சல் ஆளு 2 பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்க தீ பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்திருக்காங்க. என்ன சொல்ற நீ? ரிப்போர்ட் சொல்லுது. எங்களை விட்டுருங்க சார், எங்களை விட்டுருங்க சார். நிஜமால இது தெரியாது சார். ஃப்ரெடி, இவங்களை கூட்டிட்டு போ. அந்த பொண்ணோட ஸ்கெட்ச வர. அதோட உண்மையை சொல்லணும். இல்லனா காத்தாடி மாதிரி வானத்துல பறப்பீங்க. உங்க குடும்பமே நின்னு வேடிக்கை பார்க்கும். போ வாங்க. சலோங்கி சொல்லு.
கார்ல பெண்ணு நிப்பெல்லாம் கிடைச்சிருக்கு, சின்ன சின்னதா நிறைய. இன்னொரு விஷயம், அத எதையுமே யூஸ் பண்ணல, எல்லாம் புதுசு. பெண்ணோட நிப்பு கிடைச்சதா? என்ன சொல்ல வர்ற நீ? ஜெயந்த் அவங்க பெண் தயாரிக்கிற கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா? இன்னொரு விஷயம் சொல்லணும், இன்டோர் பில்டிங்ல இந்த ரிஹர்சல் ஹால்ல 2 பேர் செத்தாங்கல்ல, அவங்களோட உடம்புல விஷம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பில்டிங்கோட டெரஸ்ல டைனமைட் பார்ட்ஸும் கிடைச்சது. ஓ பாஸ், ஏதோ பெரிய சதி திட்டம் நடக்க போற மாதிரி தெரியுது. சரி, ஓகே, பார்க்குறேன். பாய். என்ன சார்? தயா, கராஜ்காரரோட ஸ்டேட்மெண்ட் படி கார் அவங்க கிட்ட வந்தபோது 45 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் அது ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கு. அப்படின்னா அதிகபட்சமா அது 55 கிலோமீட்டர் ஓடி இருக்கணும். ஆமா சார், அதோட கேரேஜ்ல இருந்து ஏர்போர்ட் 55 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா ஏர்போர்ட்ல இருந்து கராஜுக்கு வண்டி வந்திருக்கு. அப்ப 70 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதாவது 15 கிலோமீட்டர்ஸ் மோர். அப்ப 15 கிலோமீட்டர் வண்டி எங்க போயிருக்கும்? அதுதான் உதைக்குது. அதுதான் சாலோங்கி இப்ப சொன்னா, காருக்குள்ள பெண்ணோட நிப்பு கிடைச்சிருக்கா. நிப்பு, நிறைய பெண் நிப்பு இருந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கார் ஏதாவது பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போயிருக்குமோ. 7.5 கிலோமீட்டர் இந்த வழியா உள்ள போயிருக்கணும். அப்புறம் 7.5 கிலோமீட்டர் வெளியில வந்திருக்கணும். தயா, இதை கண்டுபிடி. இந்த கேரேஜில் இருந்து 7.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஏர்போர்ட் இருக்கு. கேரேஜுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் போற வழியில இங்க நடுவுல 7.5 கிலோமீட்டர் கவர் ஆகிற மாதிரி ஏதாவது பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஏதாவது இருக்கா? சார், இந்த பெண்ணை ஃபேக்டரி மூடி இருக்கு. இங்க யாருமே இல்ல. நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? வாய முடியா. ஜெயந்த கிட்னாப் பண்ணி இங்க தான் வச்சிருக்கணும். தொணன்னு பேசாம போய் தேடு. ஓகே சார். ஏய், இங்க பாரு. யார் நீ? ஜெயந்த், பங்கஜ், நிக்கல். சார், சாகர அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இங்க பாரு. நீங்க எல்லாம் யாரு? நிகாரிகா எங்க? நிகாரிகாவை பார்க்கணும். நாங்களா சிடி ஆஃபீஸர்ஸ் கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சோம். நீ ஓகே தானே? ஆமா, யார் உன்னை இங்க கடத்தி கொண்டு வந்தா உனக்கு தெரியுமா? யாருன்னே தெரியல. என் ஒய்ஃப் நிகாரிகா நான் பார்க்கணும் சார். எழுந்துரு, இவனை கூட்டிட்டு வாங்க. தூக்குங்க. பார்த்து பொறுமையா. ஏசிபி சார். சொல்லுங்க சார். ஆமா சார், ஜெயந்த கண்டுபிடிச்சிட்டோம். அது ஓகே சார். என்ன? ஓ, அப்படியா? ஓகே சார், புரியுது. ஹலோ மிஸ்டர் ஜெயந்த், எப்படி திரும்ப? சொல்லுங்க ஆபீசர். ஆமா, உன்னை யார் அடிச்சது? எனக்கு எதுவும் தெரியாது. அது இருக்கட்டும், ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? அது என்னன்னா, சொந்த பணத்தையே கொடுத்து தன்னைத்தானே கிட்னாப் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரிஞ்சுக்கலாம் தான். மிஸ்டர் ஜெயந்த், பிளான் பண்றதா இருந்தா இந்தியா லண்டன் இந்த 2 பக்கமும் பிளான் பண்ணிருக்கணும். உன்னுடைய லண்டன் கதைகள் இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. Yes, the name is Jayanth Kumar. He is actually a freelance photographer for wildlife and fashion magazines. Yes. ப்ளீஸ், ஒரு வேளை அவரை பற்றி ஏதாவது தெரிய வந்ததுன்னா இமீடியட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் யூகேவோட இந்தியன் எம்பசி கிட்ட ஜெயந்த்குமாரை பற்றி பேசிட்டேன். குட்.
நமக்கும் லண்டன்ல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு மிஸ்டர் ஜான் ஸ்மித். அவங்ககிட்டயும் கேட்டுட்டேன். அவனும் சீக்கிரமா தகவல் சொல்லுவான். ஹே ஜான். மிஸ்டர் பிரஜுமன், இந்த பேர் கொண்ட ஒரு ஆள் இங்க இல்லவே இல்லை. வாட்? அதோட லண்டன்ல இருக்கிற போன் நம்பர் கொடுத்தீங்கல்ல, அது யாரோ மரியா பேர்ல அலர்ட் ஆயிருக்கு. அதோட எந்த நம்பர்ல இருந்து கால் வந்ததோ அதெல்லாம் இன்டர்நேஷனல் முக்கிய குற்றவாளிகளுடைய நம்பர்ஸ். இப்ப அது எதுவுமே யூசேஜ்ல கிடையாது. நீ என்ன சொல்ற ஜான்? எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் பிரஜுமன், இந்த ஆள் தன்னை ஜெயந்த்னு சொல்லிக்கிறான். அவனே ஒரு பெரிய ஆபத்தா தான் இருப்பான். மை காட். ஓகே, தேங்க்ஸ் a lot. என்னாச்சு சார்? ஃப்ரெடி, தயாஸ் ஜெயந்தை காப்பாத்த போயிருக்கான். ஜெயந்த் அவனே ஒரு குற்றவாளி. ஹலோ தயா. என்ன சார், இவனை யாரும் கிட்னாப் பண்ணலையா? இவன் நம்மள பைத்தியமாகியிருக்கான். மும்பை ஃபுல்லா சுத்த விட்டுருக்கான் சார். பாவம் நிகாரிகா மேடம், இவன் அவங்களையே ஏமாத்திருக்கான் சார். என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. நான் வேற எந்த தப்பு பண்ணல சார். என்ன மன்னிச்சிருங்க. நீ ஒரு குற்றவாளி. என் கால்ல வந்து விழுறதால உன் குற்றமும் குறையாது, தப்பிக்கவும் முடியாது. சார், நீங்க என்ன மன்னிக்கணும் சார். சார், ஏய் என்ன பண்ற? டேய் சார், ஏய் எங்களை வெளியே விட்டுரு. பெரிய தப்பு பண்ற. பாத்தீங்களா சார், காலில் விழுந்தா இப்படித்தான் நடக்கும். இப்ப ஆட்டத்தை பாருங்க. சார், ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு சார். உன் பேர் என்ன? தானியா. இது அந்த வெயிட்ரஸ் தானியா தான். தானியா அன்னைக்கு நிகாரிகாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தவ. நிகாரிகாவுக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. ஓ மை காட். வேலை முடிஞ்சுதா? ஆயிடுச்சு. தனியா, இது நம்ம பெரிய பிளானோட ஆரம்பம். ரொம்ப பெரிய பிளான். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நம்மளோட ஆட்டம் க்ளோஸ் ஆயிடும். மந்த்ரா, நம்ம என்ன வேலை இங்க பண்ண வந்தோமோ அது கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். அதோட நிஹாரிகாவை நம்ம எங்க அனுப்பணும்னு நினைச்சோமோ அவ கண்டிப்பா அங்க போயிடுவா. சரி, இப்போ நீங்க வந்து கிளம்பு. வேண்டாம் நிகாரிகா, வேண்டாம். அத சாப்பிடாத. சாப்பாட்டுல கை வைக்காத. என்னாச்சு? என்ன இருக்கு இந்த ஃபுட்ல? பாரு, உன்னோட இந்த சாப்பாட்டுல. நிகாரிகா, என்னாச்சு? நிகாரிகா விஷத்தை சாப்பிட்டு சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கூப்பிடு. ஏய் நில்லு. தானியா, ஜோதி, பிடி அவள. விட்டுறாத. சொல்லு, நிஹாரிகாவை ஏன் கொலை பண்ண பார்த்த? நீ யாரு? சொல்லு. நீ சிஐடியா இருக்கிறதுனால ரொம்ப திமிரா இருக்கியா? என்ன ஏன் கேக்குற? நீயே போய் கண்டுபிடி.
என்ன தானியா மேடம், சொன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவேன். நிகாரிகா உசுறு பொழைச்சிட்டாங்க. சரியான நேரத்துல தான் நாங்க அங்க வந்திருக்கோம். இல்லைன்னா நீ அவங்க கதையவே முடிச்சிருப்பியே. பெரிய புத்திசாலின்னு நினைப்பா உனக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை விட்டுருவோமா நாங்க? அன்னைக்கு நீ சாப்பாடு கொண்டு வந்தியே, அப்பவே உன் மேல எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. நாங்க சும்மா உன்னை நம்புற மாதிரி நடிச்சோம். கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா நான் கெட்டா போயிட போகுது. கரெக்டா டைம்க்கு வந்து என் வேலையெல்லாம் கெடுத்துட்டீங்க. ச்சீ, நானும் இப்ப வசமா மாட்டிக்கிட்டேன். ஆனா தானியா, நீ யாருன்னு இது வரைக்கும் சொல்லலையே. நிஹாரிகாவை ஏன் கொலை பண்ண வந்த? ஜெயந்த், ஜெயந்த பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. ஜெயந்தா? ஜெயந்த் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான். அவன் ஒன்றும் கிட்னாப் ஆன அப்பாவி கிடையாது. அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் லண்டன்ல உட்காந்துட்டு இந்த பிளான் போட்டிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து அந்த பிளானை ஃபுல்ஃபில் பண்றாங்க. அப்படியா? அதனால தான் இந்த கிட்னாப் நடக்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. இவளோட கிட்னாப்பிங் பிளான் எல்லாம் தெரிஞ்சது. நீ பயப்படாத. அந்த தயாவோட பிடியில தான் பாவம் ஜெயந்த் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். சரி, இப்ப நீ சொல்லு, மொத்தம் இந்த கேம்ல உன்னோட பங்கு என்னன்னு சொல்லு. உனக்கு என்ன சம்பந்தம் இதுல? எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஜஸ்ட் பணத்தை வாங்கிட்டு மக்களை கொலை பண்ற வேலையை பார்க்குறேன். அதோட ஜெயந்த் தான் அவனோட மனைவியை கண்காணிக்க சொல்லியிருந்தான். உங்களோட விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லியிருந்தான். அப்புறம் நேரம் வந்த உடனே நிஹாரிகாவை கொல்ல வேண்டியது என் வேலை. அருமை தானியா மேடம், உனக்கு பல விஷயம் தெரியுது. அப்ப இந்த விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். 26 ஜனவரிக்கு அவங்க என்ன பிளான் போட்டிருந்தாங்க? என்ன பிளான்? சீக்கிரம் சொல்லு. போட்டோவை காட்டு இவளுக்கு. நல்லா பாரு. இது யாருன்னு சொல்லு. சிஐடிஸ் ரொம்ப கூர்மையா தான் இருக்கீங்க. இவ பேரு மந்த்ரா, ஜெயந்த்ஸ் ரைட் ஹேண்ட். ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. மந்த்ரா? இந்த மிஷனை பத்தி ஜெயந்தை தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. யாருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அவங்க அதை செய்வாங்க. அப்ப இது சொல்லு தானியா, 26 ஜனவரி புகை மண்டலமாக போதா? இதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கிரம் சொல்லு, பொய் சொல்லாத, புரியுதா? பொய் சொல்றதுனால என்ன விடுதலை பண்ணிடுவீங்களா? இருக்கட்டும், நீங்களும் என்ன மறந்துடக்கூடாது. நேர்மையான ஒருத்திய நீங்க பிடிச்சதா பெருமைப்பட்டுக்கணும். 26ஆம் தேதி பெரிய வெடி ஒன்று வெடிக்க போகுது. 26th செலிப்ரேஷன்ல இந்த 150 crore பாப்புலேஷன் இருக்குல்ல, அதிலிருந்து கொஞ்சமா மைனஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எங்க நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். மை காட், அந்த பிரம்மாண்டமான ஷோ சேரிட்டபிள் ஈவென்ட் 2016, 26th ஜனவரி, ரிபப்ளிக் டே. மை காட், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சிஐடி பறக்கிற பறவைகளோட இறக எண்ணுவாங்களாம். ஆனா இந்த தடவை கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க. டேய், அனாவசியமா நீ எங்களை பகைச்சுக்கிட்ட. தயா சாரோட கோபத்தை பத்தி உனக்கு தெரியாது. நாங்க இதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னா கண்டிப்பா உன்னை விட்டு வைக்க மாட்டோம். உன்னையே உனக்கு அடையாளம் தெரியாது. உங்களுடைய விடுதலை இங்கேயே முடிஞ்சிரும். இந்த வலையில மாட்டிக்கிட்டு உங்க நாட்டோட பாட்டை பாடுங்க, போத்தி புகழுங்க, அது போதும். இங்கேயே உங்க உயிரையும் விட்டுடுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனா ஒன்னும் நடக்கல. ஏமாந்து தான் போனானுங்க. உன் நிலைமையா அதான் இப்ப ஆக போகுது. எனக்கு தெரியும், உண்மையிலே நீங்க ரொம்ப பயங்கரமானவங்க. அதனால தான் நான் இந்த கிரைமை பிளான் பண்றதுக்கு முன்னாடி எப்படி தப்பிக்கணுங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். இந்த பிளானை நான் லண்டன்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சிஐடியை தடுத்து நிறுத்த என்கிட்ட உண்மையிலேயே வேற எந்த வழியும் இல்லை. நீ என்ன நினைச்ச? எங்களை இப்படி தொங்க விட்டுட்டு அப்பாவிகள் அங்க கொல்ல முடியும்னு நினைச்சியா? அவ்வளோ ஈஸியில கண்ணா. சிஐடிஸ் இருக்கிற வர இந்த நாட்டுடைய ஒரு ஆளை கூட உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா. நல்லது, இப்ப இதுக்கு மேல நம்ம காத்திருக்க வேண்டாம். நான் கிளம்புறேன். என்ஜாய் யுவர் செல்ஃப். ஏய் ஜெயந்த்,
டேய் ஏய் ஏய் மூச்சு விட முடியல சார். உடம்பெல்லாம் எரியுது சார். இந்த புகையில ஆசிட் இருக்குது சார். பாய் மிஸ்டர் தயா, பாய். பங்கஜ் நிக்கல அசையாதீங்க சார். எனர்ஜியை சேவ் பண்ணுங்க. மெதுவா மூச்சு இழுத்து விடுங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம மயங்கி விழுந்துடுவோம். நிக்கில் சார், என் ஷூல ஒரு கத்தி இருக்கும், சின்ன கத்தி தான். அது அப்படியே எடு சீக்கிரம். மெதுவாடு. மீரா, கம் ஆன் யா, வாட்ஸ் ராங் வித் யூ? அடுத்த ஸ்டெப் ஏன் போடுற? ஐ நோ ரூபல். அடுத்த ஸ்டெப் ஞாபகம் இருக்கா இல்லையா நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் எப்படி உங்களுக்கு கத்து கொடுத்தனோ அப்படியே பாடுங்க. மேம், நாங்க பாடினதுக்கு அப்புறம் டாஃபி கிடைக்குமா? ஆமா ஆமா, ப்ரோக்ராம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் டாஃபி கிடைக்கும். கெஸ்ட் லிஸ்ட்டை நீங்க கரெக்டா செக் பண்ணுங்க. அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே வரக்கூடாது. ஷோர். ஷோ இப்போ ஆரம்பிச்சிடும் மேடம், நீங்க போங்க. ஓகே. சிஐடியா, நீங்க எங்க சார் இந்த பக்கம்? ஏதாவது ப்ராப்ளமா? பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். இது ரொட்டீன் செக்அப் தான். உங்க ப்ரோக்ராம் நல்லபடியா நடக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. யா அபிஜித், தானியா நம்மகிட்ட சொன்ன அந்த விஷயம் எல்லாம் இப்போ இங்க நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தாக்குதல் நடந்தா கன், புல்லட், பாம், எக்ஸ்ப்ளோஷன் எதை வேணாலும் பயன்படுத்தலாம். அதனால இந்த இடத்த நல்லா செக் பண்ணணும். ஓகே சார். சஞ்சன், நீங்க விங்ஸ் அண்ட் கிரீன் ரூம் செக் பண்ணுங்க. நாங்க ஆடிட்டோரியம் பாத்துக்கிறோம். இரு, நான் முதல்ல இறங்க. சார், இன்னைக்கு 26 ஜான்வரி, ரிபப்ளிக் டேவின் அற்புதமான இந்த நாளில் உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறோம். இந்த நாள் பல விஷயங்களை ஞாபகப்படுத்தும். நம்ம நாடு எவ்வளவு மகத்தான நாடுன்னு. அதோட இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நம்ம அழகான நாட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலியமா நன்றி சொல்லுவோம். பாருங்க, முதல் நிகழ்ச்சியை நாம இப்போ ஆரம்பிக்கலாம். போக போக நிப்பாட்டு. வா. என் மிஷினை நிப்பாட்டவே முடியாது, யாராலையும் முடியாது. அபிஜித், முதல்ல குழந்தைகளை காப்பாத்து. சீக்கிரமா எல்லாரும் வெளியே போங்க. புகையில விஷம் கலந்துருக்கு. ஓடுங்க, சீக்கிரமா எழுந்து ஓடுங்க. சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க, வெளியே போங்க. போங்க போங்க போங்க, முன்னாடி போங்க, நிக்காதீங்க. பாதை விடுங்க, பாதை விடுங்க, போங்க போங்க போங்க, வேகமா வேகமா போங்க, நிக்காதீங்க, சீக்கிரம் வெளியே போங்க. சீக்கிரம் சீக்கிரம், வேகமா, பார்த்து பார்த்து, கவனமா பார்த்து, கவனமா இருங்க, கவனமா போங்க, வெளியே போங்க, சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க. கதவு திறங்க, கதவு திறங்க, கதவு திறந்து சீக்கிரம் வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க, சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க. இல்ல போங்க போங்க, சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க, வெளியே போங்க, போங்க போங்க போங்க, முன்னாடி போங்க, நிக்காதீங்க, பாதை வருங்க, பாதை வருங்க, போங்க போங்க
போங்க. வேகமா வேகமா போங்க. நிக்காதீங்க, சீக்கிரம் வெளியே போங்க. சீக்கிரம் சீக்கிரம் வேகமா. பார்த்து பார்த்து கவனமா. பார்த்து கவனமா இருங்க. கவனமா போங்க, வெளியே போங்க, சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க. போங்க போங்க போங்க. முன்னாடி போங்க, நிக்காதீங்க. பாதை விடுங்க போங்க. கடைசியா ஜெயிச்சிட்டோம் விஜித். ஆமா தயா, நம்ம சாதிச்சிட்டோம். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. யாராவது கதவை தரங்க, காப்பாத்துங்க. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நாம இதுல மாட்டிக்கிட்டு சாகணுமா? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ஹெல்ப். கதவை தரங்க. தாரிகா, நீயா? ஜெயந்த், தேங்க் காட் நீ நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? என்னை தனியா விட்டுட்டு எங்க போனேன்? நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா உனக்கு? ஐ அம் so happy நீ நல்லா இருக்க. இது வரைக்கும் நல்லா இருந்தான், இனி இருக்க மாட்டான். ஜெயந்த், யார் இது? முட்டாள் மாதிரி பண்ணாத. கண்ண கீழே போடு. ஏன் போடணும்? எங்களை சிஐடிஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற கூடாதுன்னு பிளான் போட்டிருந்தியா? நீ என்ன வித்திமாவ எல்லாரையும் தனியா விட்டியா? ஏன் விட்டுட்ட? ஏன் மிஷன் முடிஞ்சாச்சு, நான் கிளம்புறேன். உங்களை சேஃபா வச்சுக்கிறது உங்க வேலை மந்த்ரா. அதோட ஓ முகத்துல எந்த பாதிப்பு ஏற்படல. எங்களை காப்பாத்துறதுக்காக நீ ஒன்னும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் ஒரு ஸ்பெஷல் தைலம் வச்சிருந்தேன். அதனால என் ஸ்கின் எரியல, தப்பிச்சிட்டேன். அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார், உங்களோட இந்த மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன ஃபெயில் ஆயிருச்சா? எனக்கு எப்படி தெரியல? எப்படிலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் கூட பண்ண தெரியலையா? ஜெயந்த், என்ன இதெல்லாம்? இவ யாரு? அதோட இங்க என்ன நடக்குது? நீ என்ன முட்டாளா? உனக்கு மூளை இல்ல? உனக்கு எதுவும் தெரியலையா? உன்னோட இந்த புருஷன் இருக்கானே, இவன் பெரிய குற்றவாளி. இவன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். இன்டர்நேஷனல் கிரிமினலா? அப்படியா? அப்ப நான் யாரு? ஒரு சாதாரண அப்பாவி மாடலா? சும்மா போஸ்ட் கொடுக்க மட்டும் தான் தெரியுமா? நீ என்னதான் சொல்ல வர? அதாவது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அங்க லண்டன்ல பார்க்கிங் லாட், அங்கேயே இவளையும் வெடிக்க வச்சிருக்கணும். மிஸ் பண்ணிட்டோம்ல. அன்னைக்கு அந்த கோர்ட்ல நீ தான் வந்தியா? ஆமா மந்த்ரா, நீ என்ன நினைச்ச? இதை எல்லாமே நானா பண்றேன். இந்த ஃபுல் பிளான் நிகாரிக்காவோடது. இன்னொன்னு, இவ என் மனைவி கிடையாது, ஆனா மனைவி மாதிரி நடிப்பா. இது இவளுடைய பழக்கம். உண்மைதான் மேடம். ஜனவரி 26 இந்தியால பல இடங்கள்ல வெடி வெடிக்கும். அந்த பிளான் என்னோடதுதான். லண்டனோட சூப்பர் மாடல்னா யாருக்கும் டவுட்டும் வராது. அதனால நான் ஜெயின் கூட சேர்ந்து இந்த ஃபுல் பிளானையுமே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, தேவேந்திரன் தேவையில்லாம செத்தான். அவன் ஆக்சுவலி செத்தது நல்லதாச்சு.
ஏன்னா அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அவன் நடத்த போகிற ப்ரோக்ராமில் ஏதோ நடக்க போகுதுன்னு அவனுக்கு டவுட் வந்துச்சு. அதான் நடந்துச்சு. அவனும் சந்தேகப்பட்டான். நீ என்ன சொல்ற? தேவேந்திரனை சாகடிக்கவா? இங்கேயா? லண்டன்லையா? கத்தி பேசாத. கத்துனா எனக்கு சுத்தமா பிடிக்காத. தலைய திருப்பிடுவேன். சாரி. விதிமா வரல. அவ கூட சேர்ந்து பிளான் போடு. இந்தியால சிஐடிஸை வேற சமாளிக்கணும். இங்க இருக்கிற பிரச்சனையை இங்கேயே முடிச்சிட. ஓகே? என்னாச்சு? தேவேந்தர் கிட்ட 100 பொய்ய சொல்லி பார்ட்டில இருந்து வெளியே வந்த. இனி சொல்ல தேவையில்லை. இனி எப்பவுமே சொல்ல வேண்டாம். அப்படின்னா மந்த்ராவுக்கு உடனே போன் போடு. உன் புருஷனை சாகடிக்கணும். இன்னைக்கே பிளான் போட்டு இந்த தலைவலிய நம்ம வழியில இருந்து அழிக்கணும். புரியுதா? டன். ஹலோ மந்த்ரா. அப்படின்னா அவனோட மனைவி அவளும் உங்க குரூப்ல தான் இருந்தாளா? அவளுக்கு இந்த விஷயம் தெரியாதா? நிகாரிகா ஒரு குற்றவாளி. இது யாருக்கும் தெரியாத. அது மட்டும் இல்லாம சிஐடி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அப்பாவி பொண்ணு. அப்படிதான் பாவம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பாவம் இந்த அப்பாவி பொண்ணு விஷத்தால பாதிக்கப்பட்டவ. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க போயிருப்பா? ஆனா உனக்கு தெரியுமா மந்த்ரா, இப்ப நீ சாக போற. சரி மந்த்ரா, சிரிச்சுக்கோ. உன்னோட கடைசி சிரிப்பு இதுதான். உங்களுக்கு தான் இது கடைசி சிரிப்பு. கொஞ்சம் திரும்பி பாருங்க. சிஐடி, நீ என்னை ஏமாத்திட்ட. ஆனா நான் இப்படி நடக்க விட மாட்டேன். இத நாங்க தான் சொல்லி இருக்கணும் நிகாரிகா மேடம். அதாவது உன்னோட பேரு நிகாரிகாவா இருந்திருந்தா நாங்க மந்த்ராவை தான் அனுப்பணும் ஜெயந்துக்கு பின்னாடி. ஆனா நீ எங்களுக்கு போனஸா கிடைச்சிருக்க. எங்க எல்லாரையும் நீ ஜெயந்தோட கிட்னாப்பிங் கேஸ்ல இன்வால்வ் பண்ணி விட்டுட்டு ஜனவரி 26 ப்ரோக்ராமை அட்டாக் பண்ணிருக்க. பிரமாதம், சூப்பர். எங்களை மாதிரி ஆளுங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டையும் இங்க இருக்கிற மக்களையும் ஒன்னும் பண்ணிட முடியாது. நல்ல வேளை ஆள்ல புகை பரவனாலும் பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டாங்க. இந்த நிஹாரிகாவும் ஜெயந்தும் 26 ஜனவரி அன்னைக்கு பெரிய பிளான் எல்லாம் ஏதோ பண்ணி வச்சிருந்தாங்க. அதை நாம மொத்தமா அழிச்சிட்டோம். நம்ம நாட்டை தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த நிலைமை தான். கேக்கு வந்துருச்சு சார், கேக்கு வந்துருச்சு சார். பாரு, மிஷன் சக்சஸ் ஆனதுக்கெல்லாம் நீ கேக் கொடுப்பேன்னு நாங்க நினைக்கவே இல்லையே. சார், இந்த கேக்கை நான் கொண்டு வரல. இந்த கேக்கை யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. அதோட ஏசிபி சாருக்கு இதுல லெட்டர் இருக்கு. எனக்கா? உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்கு ஒரு விடையும் இருக்கு. விரைவில் சந்திக்க நான் வருவேன். உன்னோட கணக்கையும் நான் முடிக்க வேண்டியது இருக்கு. மிஸ்ஸிங் யூ ஹர்பீஸ் தொங்கா. இது எப்படி சாத்தியம்? நாம தான் இவனை நம்ம கையால அதானே, இவன் எப்படி திரும்ப வருவான்? பங்கஜ், மை காட்! பங்கஜ், திறக்காத! ஹர்பீஸ் தூங்காரா, ஹர்பீஸ் தூங்காரா. சுவிட்சர்லாந்துல ஐஸ் மலையில அவனை சுட்டோமே, அப்புறம் எப்படி திரும்ப வந்தான்? அந்த சாத்தான் கண்ணு முன்னாடி சாகிறத தான் நான் பார்த்தேனே.
அவனுக்கு குண்டடி பட்டு இருந்துச்சு. சார், இந்த வாட்டி அவன் மாட்டினான்னா சுடக்கூடாது. என் கையாலேயே அப்படியே அவன் கழுத்தை நெரிச்சிடுறான். டாக்டர் சார், எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சுதா? மயக்கம் தெளிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஐயோ கடவுளே, ஏன் தான் எங்களை தண்டிக்கிறியோ? இவன் காலம் உடைக்காம இருந்துட்டியே. யார் இவரு? இவர் விடுங்க, இவரோட கெட்ட செய்தி. இவர் எங்க போனாலும் மக்கள் அழுவாங்க. நான் கிளம்புறேன். வா. இந்த ஹர்பிஸ் டொங்காரா எங்கிருந்து வந்தான்? சார், அவனை நாங்க சுட்டோமே. அது எந்த குண்டுப்பா? பிளாஸ்டிக் குண்டா இல்ல ரப்பர் குண்டா? ஐஸ் கட்டில அவன் பணத்தை பார்த்தோம். எங்க கண்ணு முன்னாடியே அவன் செத்துட்டான். அவன் சாகிறத நாங்க தான் பார்த்தோமே. அப்ப இந்த பாம் அனுப்புனது யாரு? மக்கள் கிட்ட கதை சொல்றீங்க. ரோட்ல எந்த பொருள் இருந்தாலும் தொடக்கூடாது. ஆனா எவனோ உங்களுக்கு ஒரு கேக் அனுப்பிச்சிருக்கான். உடனே வாயை பொளந்துட்டீங்க. பட் சார், சார் மட்டும் புட்டெல்லாம் கூடாது. வாயை மூடுங்க. டிக் 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 டெஸ்டட். இது புது பாட்டா சார்? எஸ். டிக் 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 டிக். இந்த டிக் டிக் மாதிரி தான் உங்க வாழ்க்கையும் ஓட போகுது. கடிகாரத்தை கவனிங்க. ஆமா, கடிகாரத்தை. ஏன்னா இனி ஒவ்வொரு கேஸும் 24 மணி நேரத்தில் சால்வ் ஆகணும். 2 4 24 24 மணி நேரத்தில் எல்லா கேஸையும் சால்வ் பண்ணி ஆகணும்.